ஹலோ கைஸ், வெல்கம் டு சினி ரிவ்யூ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தை பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொமான்ஸ். இது 2026 வெளிவந்து ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம். இதில் வந்து ஜெனிஃபர் லோப்ஸ், பிரெட் கோல்ட்ஸ்டீன் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் கூட தமிழ் அவைலபிளாக இருக்குது, பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, பெரும்பாலும் ஒரு ஏர்லைன் கம்பெனிக்குள்ளே தான் அந்த கதை நடக்கும். அந்த கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம ஜெனிஃபர் லோப்ஸ். கம்பெனிக்கு சட்டப்பூர்வமாக ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு கம்பெனிலேயே ஒரு வக்கீல் வச்சுருக்காங்க. பட் அந்த வக்கீலுக்கு வந்து வயிறில் தயிர் கடைஞ்ச காரணமாக அவர் வந்து அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு ஓய்வு எடுக்க போயிட்டார். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி வரவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோயின் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்க பார்த்த உடனேயே பற்றிக்கிச்சு, அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. பட் அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. கம்பெனியில் வேலை பார்க்குற யாருமே ஒருத்தர் காதலிக்கக்கூடாது. அது கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆரம்பத்தில் வந்து ஒரு டச்சப்பாக இருந்த இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து போக போக காதலாக மாறிடுச்சு. ஸோ அவங்களோட காதல் வந்து வெளியே தெரிய வந்துச்சா, அப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, இதுதான் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப புதுசான கதைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கதையை ஒரு 1000 படத்தில் பார்த்துருப்பீங்க. சும்மா ஜாலியாக டைம் பாஸாக பார்க்கணும், சும்மா லைட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம ஜெனிஃபர் லோப்ஸ் தான். இந்த வயசுலேயுமே பார்க்க ரொம்ப அழகாகவும் ஃபிட்டாகவும் இருக்காங்க. அவங்க வர ஒவ்வொரு ரொமான்ஸ் சீன்ஸுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நேர்த்தியாகவும் நமக்கே பார்க்க ஒரு ஈர்ப்பாகவும் இருக்கும். படத்தில் பல இடத்துல நிறைய காமெடி சீன்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் நான் சொன்ன மாதிரி தமிழ் டப்லேயே கிடைக்குது. அதனால் தமிழ் டப்லேயுமே வந்துட்டு காமெடியில் வந்து எந்த இடத்துலையும் சொதப்பலை. தமிழ் டப்லேயுமே வந்துட்டு காமெடி வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. சில இடத்துலலாம் நமக்கு வந்து ஹேங் ஓவர் 2 ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான சிரிப்பலைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ வந்து நான் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு லஞ்ச் சாப்பிடும்போது இல்லை வீட்டில் போர் அடிக்குதுன்னு சும்மா பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், தாராளமாக இந்த படத்தை கொஞ்சம் பார்க்கலாம். கதையில் பெரிய ட்விஸ்ட்டு, ஆக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சும்மா ரிலாக்ஸாக இருக்கும், ஜாலியாக பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். அதே சமயம் இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. அதுக்குன்னு வந்து முகம் சுளிக்கிற மாதிரியான ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மூவி ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.